விழுப்புரத்தைச் சேர்ந்த தனலட்சுமி என்ற பெண் கண்கவர் ஓவியங்களை வரைந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். மாற்றுத்திறனாளியான இவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஓவியம் என்பது வண்ணங்களை கொண்ட சித்திரம் மட்டுமல்ல, ஓவியனின் தூரிகையால் உயிர்ப்பித்த காவியம். அப்படி விழுப்புரத்தை சேர்ந்த தனலட்சுமியின் ஓவியங்கள் ஒவ்வொன்றும் உயிர்ப்புடன் நம்முடன் உரையாடுகின்றன. 43 வயதான தனலட்சுமி மாற்றுத்திறன் பெண். சிறுவயதிலிருந்தே காது கேட்காது, பேச்சுத்திறனும் முழுமையாக இல்லை. பின்முதுகு வளைந்த நிலையில் நீண்ட நேரம் உட்கார முடியாது. படிக்க ஆசை என்றாலும் பல சொற்களே அறியாத நிலை. இருந்தால் என்ன, விடாமுயற்சி இருந்தால் விண்ணையும் தொட்டுவிடலாம் என்பதற்கு சான்றாக திகழ்கிறார் இவர். மாற்றுத்திறன் குறைபாடுகள் எல்லாம் அடித்து நொறுக்கி ஓவியத்தின் மீது தீராத காதல் கொண்டிருக்கிறார். அதனால்தான் என்னவோ அவரது ஓவியங்கள் ஒவ்வொன்றும் தத்ரூபமாக உள்ளன. ஓவியமே தனது உலகம் என்று அறிந்த இவர் 23 வயதிலிருந்து ஓவியத்தை வரைய ஆரம்பித்துள்ளார். யாரிடமும் எந்த பயிற்சியும் பெறவில்லை. உத்வேகத்துடன் தானாகவே ஓவியம் வரைய ஆரம்பித்தவர் இப்போது ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலரிங், பென்சில் ஆர்ட், லைவ் போர்ட்ரேட், கிராஃப்ட் ஓவியம் என அனைத்து ஓவியங்களையும் வரைகிறார். இவரது தூரிகையில் உயிர் பெற்ற ஓவியங்கள் வீடு முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன. இந்த ஓவியங்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்த வேண்டும் என்பதே தனலட்சுமியின் விருப்பம் என்கிறார் அவரது தம்பி. இது என்னுடைய அக்கா தனலட்சுமி, ஒரு சிறந்த ஓவியர். அதாவது இவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, இவங்க வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே ஒரு காட்சியில், அருங்காட்சியில் வச்சு, எக்ஸிபிஷனில் வச்சு இவங்களுடைய ஓவியங்கள் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வரணும். அதே மாதிரி இந்தியாவிலையும் இல்லை உலக அளவுலேயும் இவங்களோட ஓவியங்கள் வெளிவரணும் அப்படின்றதான் இவங்களோட ஆசை. புகழ்பெற்ற ஓவியர் ரவி வர்மாவை போன்று தாமும் புகழ்பெற்ற ஓவியராக வேண்டும் என்பதே தனது விருப்பம் என தழுதழுக்க சொல்கிறார் ஓவியர் தனலட்சுமி. இன்னும் எனக்கு ஆசை தோணும், மேலும் தோணும். ஓவியம் வரையும் போது நினைக்காம ஓவியத்தில் முழு கவனமாகவே ஓவியத்துக்கிட்ட இருக்கும். அப்பதான் சிறப்பாக வரைஞ்சிருக்கேன். என்னுடைய கனவு அது ஓவியம்தான். அது இந்தியாவில் பிரபலமான ஓவியர் ராஜா ரவி வர்மா, அவர் மாதிரி நானும் வரணும்னு ஆசையா இருக்கேன். உடல்தான் பாதிக்கப்பட்டுள்ளதே தவிர ஓவியத்தில் எந்த குறையும் இல்லை என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் ஓவியர் தனலட்சுமி. விழுப்புரத்திலிருந்து சன் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.